கிளி 13. அன்று இரவெல்லாம் பிரசன்னா தன்வியை கல்யாணம் செய்ய கேட்டது பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த ஆதர்ஷனுக்கு அவன் சொன்னதை நினைத்து அத்தனை கோபம். ஒரே ஒரு நாள் பார்த்ததுல இவருக்கு தன்விய புடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணா அவள் தான் பண்ணுவேன்னு முடிவே பண்ணிட்டாராம். இவன் யாரு முடிவு பண்ண? தன்வி விஷயத்துல முடிவு செய்யும் உரிமைய இவனுக்கு யாரு கொடுத்தது? இடியட் என்று வாய் ஓயாமல் அவனை திட்டிக் கொண்டே இருந்தவன் விடியும் வேளையில்தான் தூங்கத் தொடங்கியிருந்தான். யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டு மெல்ல விழிகளை திறந்தவனுக்கு சரியான தூக்கம் இல்லாததால் கண்கள் எல்லாம் எரிந்தது. கண்களை கசக்கியபடியே நிமிர்ந்து நேரத்தை பார்த்தான். மணி 8 என்று சொன்னது கடிகாரம். யாரு கதவு தட்டுறது என்று யோசித்தவனுக்கு ஒருவேளை தன்வியா இருக்குமோ என்று எண்ணம் வந்தவுடனேயே, இல்லையே, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே வாச்சே, ஆபீஸ் லீவ் தான். ஆபீஸ் லீவ் டைம்ல தன்வி இவ்வளவு சீக்கிரம் எழும்ப மாட்டாளே என்று யோசித்தபடியே கதவை திறந்தவன் அங்கு நின்று தன்வியை பார்த்து அப்படியே உறைந்து நின்றான். தாத்தா ஊர்ல இருந்து வந்துட்டாரு சார், உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழே வர சொன்னாரு என்றவளின் வார்த்தைகளை கவனிக்காமல் அவன் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆதர்ஷ். காலையிலேயே தலைக்கு குளித்து முடித்து ஈரக்கூந்தலை வாரி இரு பக்கமும் கொஞ்சமாக முடி எடுத்து மத்தியில் கிளிப் போட்டு இருந்தவள் நெருக்கமாக கோர்த்த மல்லிகை சரத்தை தலையில் சூடியிருந்தாள். அதில் ஒரு பூச்சரம் அவள் ஒரு பக்க தோளை வருடியபடி விழுந்து கிடக்க சில அடங்காத முடிகள் அவள் குண்ட கன்னத்தில் விழுந்து புரண்டு காற்றுக்கு தக்கபடி அசைந்து விளையாடி கொண்டிருந்தது. ஏனோ இன்று எப்போதும் போல் இல்லாமல் மெல்லிய கரை கொண்ட இளம் சிவப்பு நிற பட்டுப்புடவை கட்டியிருந்தாள் தன்வி. கழுத்தில் மெல்லிய செயின், அதில் ஆதர்ஷ் அவளுக்கு பரிசாக கொடுத்த ஏ என்ற எழுத்திலான டாலர். காதில் குட்டி ஜிமிக்கி, புருவங்கள் மத்தியில் சிறிய மெரூன் நிற பொட்டு வைத்திருந்தது. அதற்கு மேல் சிறு கீற்றாக விபூதி வைத்திருந்தாள். கண்களில் லேசாக மையிட்டு உதட்டில் பிங்க் வண்ணத்தில் லிப்பாம் போட்டிருந்தாள். எங்கோ வெளியே செல்ல தயாராகி இருந்தால் போல. கதவை திறந்து எதுவும் பேசாமல் தன்னையை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷனையே அவள் யோசனையாக பார்த்தபடி இருக்க, அவனோ அவன் நெற்றியில் வழிய தொடங்கிய வியர்வை துளி அவள் மூக்கின் மீது இறங்கி அப்படியே அவள் மேல் இதழில் இறங்கி கீழ் உதட்டில் உருண்டு அப்படியே கீழே கழுத்தில் தவழ்ந்த அவள் புடவை மாறாப்பின் உள்ளே சென்று மறைவதை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளின் பார்வை அவள் செவ்விதழில் மையமிட்டு இருந்தது. அவன் அமைதியாக நிற்பதை பார்த்து சார் சார் என்று சத்தமாக அழைத்த தன்வியின் குரலில் தலையை உலுக்கி நிகழ்வுக்கு வந்தவனை விசித்திரமாக பார்த்தாள் தன்வி. தன்வியின் குரலில் நிகழ்வுக்கு வந்தவளுக்கு அவள் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. உள்ளுக்குள் ஏதோ போல் ஒரு உணர்வு. அவனுக்கே அது புதிதாக இருந்தது. வேகமாக அவள் முகம் பார்க்காமல் அவளுக்கு முதுகை காட்டியபடி திரும்பி நின்றவன், நீ போ தன்வி, நான் வரேன் என்றவன் குரலில் தடுமாற்றம். வேகமாக கதவை மூடிக்கொண்டான். தன்வி இதழ்களை பிதுக்கியபடி ஒன்றும் புரியாமல் அங்கிருந்து நகர்ந்தவன் மனதில், என்னாச்சு இவருக்கு? அந்த பார்வை, பா கடவுளே, என்ன பார்வை! இதுவரை நான் இவரை இப்படி பார்த்ததே இல்லையே என்று தன்வி குழம்பி போக, இங்கு ஆதர்ஷனுக்கு இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. மூடிய கதவின் மேல் சாய்ந்து நின்றவன், காட், என்ன நடக்குது எனக்குள்ள? ஏன் அவளை அப்படி பார்த்துட்டு இருந்த? அவளை எப்படி நான் எப்படி? எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல, வரவும் கூடாது என்றவனுக்கு அவன் இந்தியா கிளம்பும் போது ஆலன் சொன்னது நினைவுக்கு வந்தது. நீ பேபி ஏஞ்சல மேரேஜ் பண்ணிக்க மேன் என்று ஆலனை அவன் முறைத்து பார்த்தான். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் ஆலன்? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா நீ? நான் மேரேஜ் பத்தி எல்லாம் யோசிச்சது கூட இல்ல என்றான் அழுத்தமாக. இதுவரை இல்லாம இருக்கலாம், பட் இனிமே தோணலாம் இல்ல என்றான் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அழுத்தமாக. நோ சான்ஸ் ஆலன், இப்ப நான் போறது அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கத்தான், அதுக்கு மட்டும்தான். அதுவும் எதுக்காகன்னு உனக்கு நல்லா தெரியும் என்றான் முறைப்பாக. இது வரைக்கும் நீ ஏஞ்சல் அப்படி யோசிச்சது இல்லதான், பட் இனிமே என்றிழுக்க, இனிமேலும் அப்படித்தான். தேவையில்லாம உன் தாட்ஸ் எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு போய் நான் சொன்னதை செய். நமக்கு டைம் அதிகம் இல்ல, சீக்கிரம் டிக்கெட்ஸ் போடு என்று அன்று ஆலனுடன் மல்லுக்கு நின்றவனுக்கு இப்போது ஆலன் சொன்னதை நினைத்து பார்க்க உள்ளுக்குள் ஒரு தடுமாற்றம். எனக்கு தன்மையை பிடிக்கும் தான்,
இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்குதுதான். பட் இந்த மேரேஜ் எல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் எப்படி அவளை கட்டிக்க முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று அழுத்தமாக சொன்னவன் மணக்கண் முன் தோன்றியது தன்வியின் முகம் அவனை தடுமாற வைத்தது. நோ நோ, இதெல்லாம் சரியில்லை. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது? அதுவும் குட்டி பாப்பா மேல. இதெல்லாம் தப்பு. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான், எல்லாம் நாசமா போயிடும். அவளை அப்படி பார்க்க கூடாது. இல்ல இல்ல, இனிமே அவளை நேரா பார்க்கவே கூடாது. வெரி டேஞ்சரஸ் ஐஸ் அண்ட் லிப்ஸ் என்று நினைத்தவன் தீர்மானம் எல்லாம் கீழே சென்று சில நிமிடங்களில் நொறுங்க போகிறது என்று அறியாமல் குளித்து தயாராகி கீழே வந்தான். சாப்பாட்டு மேஜையில் வீரராகவன் அமர்ந்திருக்க அவருக்கு உணவை பரிமாறிக்கொண்டிருந்தாள் தன்வி. ஆதர்ஷ் ஒருவரை பார்த்து புன்னகைத்த வீரராகவன், வா ஆதர்ஷ், வா வா உட்காரு என்றார் சிரித்த முகத்துடன். ஆதர்ஷ் அவரை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். தவறியும் அவன் பார்வை தன்வியின் பக்கம் திரும்பவில்லை. சாரி ஆதர்ஷ், நீ ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு என்னால உன்னை பார்க்க முடியல. சரி காலையில பார்க்கலாம்னு நினைச்சேன். பட் எஸ்டேட்ல ஒரு பிரச்சனை, உடனே போக வேண்டிய சூழ்நிலை. சாரி மை பாய் என்று வருந்தியவரை பார்த்து லேசாக புன்னகைத்து, இட்ஸ் ஓகே தாத்தா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்றவனை தன்வி பரிமாறிய உணவில் கவனத்தை திரும்பினான். அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு ஆதர்ஷ்? நம்ம பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அங்க எல்லாம் ஓகே தானே என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஆர்வமாக கேட்க அவரின் ஆர்வத்தின் உள்ளர்த்தம் புரிந்து மென்மையாக சிரித்தவன், எல்லாம் நல்லபடியா தான் தாத்தா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம். அதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு என்றவனின் பார்வை இப்போது தன்வி மீது படிய அவளிடம் எந்தவித மாற்றமும் இல்லை. தன்வி, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? ஒன்னும் சொல்லாம இருக்க. எல்லாரும் அங்க போக போறோம், நீ என்ன சொல்ற என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள், நீங்க ஏதோ உங்க ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க சார், இதுல நான் சொல்ல என்ன இருக்கு என்று சொல்ல அதை கேட்டு வீரராகவனுக்கு அதிர்ச்சி என்றால் ஆதர்ஷனுக்கு ஆத்திரம். ஏய், இப்ப நீ என்ன தாண்டி சொல்ற? இது எங்க ஃபேமிலி மேட்டர்னா அப்ப நீ யாருடி எங்களுக்கு என்றான் கோபமாக. ஆதர்ஷ், எதுக்குப்பா இப்போ அவகிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசுற என்று வீரராகவன் அதட்ட. நீங்க சும்மா இருங்க தாத்தா, நானும் வந்தது நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவனை ரொம்ப எரிச்சல் பண்ணிட்டு இருக்கா என்றவன் மீண்டும் தன்வியிடம் திரும்பி, சொல்லுடி, நீ யார் எங்களுக்கு என்று கேட்டு அவளை அதிர வைக்க நினைக்க, நான் உங்களுக்கு யாரும் இல்ல சார் என்று சொல்லி அவனை அடியோடு அதிர வைத்து விட்டாள் அவள். தன்வி, என்ன பேச்சுமா அது என்று வீரராகவன் அதட்ட. சாரி தாத்தா, நான் அப்படி பேசினது தப்புதான், ஆனா அதுதான உண்மை என்றவள் விழிகள் கலங்கியபடி சமையலறைக்குள் ஓடிவிட ஆதர்ஷனை தீவிரமாக முறைத்தபடி இருந்தார் வீரராகவன். அவர் பார்வையின் தீவிரத்தை உணர்ந்த ஆதர்ஷ் மானசீகமாக தன் தலையில் எடுத்துக் கொண்டவன், சரியான நேரம் பார்த்து கரெக்டா என்ன போட்டு கொடுத்துட்டான். இனி இவரை வேற சமாளிக்கணும். ஓ காட் என்று மனதிற்குள் புலம்பினான். என்னடா பண்ண குழந்தைய என்று வீரராகவன் அடிக்குரலில் சீர, அப்படியே பச்சை குழந்தை, வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது பாரு என்று மனதில் கவுண்டர் கொடுத்தவன், நான் எதுவும் பண்ணல தாத்தா என்றான் அப்பாவியாக. நீ எதுவும் செய்யாம அவன்டா அப்படி பேசிட்டு போறா? குழந்தை குரலே சரியில்லை. நானும் கொஞ்ச நாள்ல பாத்துட்டு தான் இருக்கேன். அவன் முகமே சரியில்லை. சரியான சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, எப்பவும் ஏதோ மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்கா. அவ சிரிச்சு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாடா உனக்கு? ஒழுங்கு மரியாதையா சொல்லு, என்னடா ஆச்சு அவளுக்கு? நீ அவன் மனசு நோகிற மாதிரி எதுவும் சொன்னியா என்று குரலில் அனல் தெரிக்க கேட்க, இதற்கு மேல் உண்மையை மறைக்க முடியாது என்று நினைத்த ஆதர்ஷ் நேற்று செல்வம் சொன்னதை மட்டும் சொல்லிவிட்டு அவனுக்கும் தன்விக்கும் இடையில் நடந்த அனைத்தையும் மறைத்து விட்டான். டாமிட், யாருடா தன்விய பத்தி தப்பா பேசுனது? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீரராகவன் பேத்திய பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பாங்க என்று ஆத்திரமாய் எழுந்தவன், என் பேத்திய தப்பா பேசின ஒருத்தர் இங்க இருக்க கூடாது, எல்லாரையும் உடனே வேலையை விட்டு தூக்கிடு என்று கொதிக்க, ஆதர்ஷ் ஜூஸை குடித்தபடி, நேத்தே எல்லாரையும் தூக்கிட்டேன் என்ற பிறகுதான் அமைதியானார் வீரராகவன். ச்சே, என்ன ஜென்மங்க இதுக! இவ முகத்தை பார்த்த அப்புறமும் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? பாவம், அதை கேட்டவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா என்று கண் கலங்கியவன், தன்வி இங்க வா என்று சமையலறையை பார்த்து சத்தமாக அழைத்தார். தன்வி தலை குனிந்தபடி மெதுவாக நடந்து வந்து அவர் முன்னால் நின்றான். சோ இதனால தான் நீ மறுபடியும் அவுட் ஹவுஸ்க்கு போயிருக்க, ரைட் என்று கேட்க, தன்வி மெல்ல விழிகளை மட்டும் பக்கவாட்டில் திரும்பி ஆதர்ஷனை ஒரு பார்வை பார்த்தவள்
ஆமாம் என்று தலையாட்டினாள். ஆனால் அது உண்மை இல்லை என்று இருவருக்கும் தெரியும். அலுவலகத்தில் பேசிய பேச்சுக்கள் தன்வியை பாதித்தது உண்மைதான். ஆனால் அவள் வீட்டை விட்டு செல்ல ஆதர்ஷனின் ஒதுக்கம்தான் காரணம் என்று இருவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அதை வீரராகவனிடம் சொல்ல முடியாது என்பதால் தன்வி அமைதியாக இருந்தாள். இங்க பாருமா தன்வி, நீ என் பேத்தி. இந்த வீட்டுல என் சொத்துல என் வாரிசுக்கு எவ்வளவு அதிகாரமும் உரிமையும் இருக்கோ அதே அளவு அதிகாரமும் உரிமையும் உனக்கும் இருக்குமா? இத முதல்ல நீ உன் மனசுல பதிய வை. இனிமே யாரு உன்ன தப்பா பேசினா அடுத்த நிமிஷம் அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் வீரராகவன் பேத்தி. எனக்கு அவர் சொத்து மேல மட்டும் இல்ல, அவர் மேலையும் முழு உரிமை இருக்குன்னு தைரியமா பதில் சொல்லு. அப்பதான் நீ நான் வளர்த்த பொண்ணு. அதை விட்டுட்டு இப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ எங்களை விட்டு விலகி போற வேலையெல்லாம் வச்சுக்காத என்றவர் திரும்பி ஆதர்ஷனை பார்த்தவர். உனக்கும் தாண்டா ஆதர்ஷ், நீ என் பேரன்தான். ஆனா உன்னை விட தன்விக்கு தான் இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் இருக்கு. சோ நீயும் இனிமே அவகிட்ட எந்த வம்பும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா என்று கண்டிப்பான குரலில் சொல்ல அவன் தன்வியின் முகத்தை ஆழ்ந்து பார்த்து கொண்டே, எஸ் தத்தா, அவதான் இந்த வீட்டோட உயிர் நாடி. அவ சிரிப்பு தான் இவ்வளவு நாளா எல்லாரையும் உயிர் போட வச்சிருந்துச்சு. அது இல்லாம போனா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ முகம் வாடினா என்னால நிம்மதியா இருக்க முடியாது தத்தா. இனி வாழ்க்கை போறான், அவ மனசு நோகாம நான் பாத்துக்கிறேன் என்றான் உணர்ந்து. தன்வி சட்டென்று திரும்பி ஒரு நிமிடம் ஆதர்ஷனை முகத்தை உத்து பார்த்தவள் அடுத்த நொடி எதையோ நினைத்து கசப்பாக சிரித்துக் கொண்டாள். அதை வீரராகவன் கவனிக்கவில்லை என்றாலும் ஆதர்ஷன் கண்ணிற்கு அது தப்பவில்லை. அவன் மனதின் காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது என்று அவனுக்கும் புரிந்தது. வீரராகவன் ஏதோ பேச வர அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வீரராகவனும் ஆதர்ஷனும் எழுந்து வந்து யார் என்று பார்க்க அங்கு நின்றவனை பார்த்து ஆதர்ஷனின் புருவம் இடுங்கி கண்கள் சுருங்கியது. விழி 14. தன் வீட்டு வாசலில் வந்து நின்றிருந்தவர்களை பார்த்த ஆதர்ஷின் புருவங்கள் சுருங்கி விரிய, இவன் இங்க எதுக்கு வந்தான் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில், வாங்க மிஸ்டர் ஜனார்த்தன், உள்ள வாங்க. நீயும் வாப்பா என்று ஜனார்த்தனையும் அவர் பின்னால் நின்று பிரசன்னாவையும் வரவேற்றார் வீரராகவன். அவர் குரலில் தன் யோசனையில் இருந்து வெளிவந்த ஆதர்ஷ், வாங்க சார், வாங்க பிரசன்னா என்று அவனுக்கும் கடனை என்று மரியாதைக்காக வரவேற்றான். நால்வரும் வரவேற்பு அறையில் எதிரெதிரில் அமர்ந்திருக்க வீரராகவனோ, தன்வி கெஸ்ட் வந்திருக்காங்க பாரு, 2 காஃபி கொண்டு வாமா என்று சொல்ல அதை கேட்ட ஆதர்ஷனுக்கு ஏனோ தன்வி அங்கு வந்து பிரசன்னாவை பார்ப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தன்வி என்ற பெயரை கேட்டதும் பிரசன்னாவின் விழிகள் ஆர்வமாக அங்கும் இங்கும் அவளை தேடி அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்த ஆதர்ஷனுக்கு உள்ளுக்குள் பற்றி கொண்டு வந்தது. தாத்தா, தன்வி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் கோயிலுக்கு கிளம்பட்டும், நான் போய் கமலாக்காவ காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன் என்று அவன் எழுந்து கொள்ளவும் தன்வி கையில் காஃபியோடு வரவும் சரியாக இருந்தது. அவளை புடவையில் பார்த்ததும் பிரசன்னாவின் கண்களும் இதழ்களும் தாராளமாக விரிந்து கொள்ள அதைக் கண்டு ஆதர்ஷனின் கண்களும் முகமும் கோபத்தில் சுருங்கியது. அவர்கள் இருவருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு நகர ஜனார்த்தன் பார்வை அவளை முழுவதுமாக அளவெடுக்க தொடங்கியது. என் பையனுக்கு ஏத்த பொண்ணுதான், என் வீட்டுக்கு மருமகள் அவர முழு தகுதியும் இந்த பொண்ணுக்கு இருக்கு என்று மகனின் தேர்வை மனதில் மெச்சிக்கொண்டார் அவர். தன்வி, ஒரு நிமிஷம் நில்லுமா என்று வீரராகவன் குரலில் அவள் நின்றாள். இவர் பேரு ஜனார்த்தன், விவி குரூப் சேர்மேன். அது அவரோட பையன் பிரசன்னா என்று அறிமுகம் செய்து வைத்தார். அவர்கள் இருவரையும் பார்த்து கைகளை குவித்து வணக்கம் என்றால் அமைதியாக. வீரராகவன் திரும்பி ஜனார்த்தனை பார்த்தவர், இது என்னோட பேத்தி தன்வி என்றவர் ஒரு நொடி நிறுத்தி, இவளை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைல்ல ஜனார்த்தன், இவ யாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்குமே என்று கேலி குரலில் சொல்ல ஜனார்த்தனுக்கு புரிந்துவிட்டது அவர் எதை பற்றி பேசுகிறார் என்று. அதை கேட்டு சிரித்த ஜனார்த்தன், எஸ் மிஸ்டர் வீரராகவன், இந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும். நம்ம பிசினஸ் ஃபீல்டுல ஒருத்தர் டாமினேட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய டீல் டெண்டர்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறது ரொம்ப சாதாரணம். பட் என்று தன்வியை ஆழ்ந்து பார்த்தவர், உனக்கு 4 கோடி தரேன், உன்னை நம்பி ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணுன்னு என்கிட்ட சொன்னா அந்த இடத்துல நான் இருந்தா ஒருவேளை அந்த பணத்தை வாங்கியிருப்பேனோ என்னவோ. பட் இந்த பொண்ணு என்று கண்களை விரித்து ஒரு முயற்சி பெருமூச்சை விட்டவர், நீங்க ரொம்ப லக்கி மிஸ்டர் வீரராகவன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்க ரொம்ப பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க.
உங்க குணம் அப்படியே இந்த பொண்ணுகிட்ட இருக்கு என்று பெருமையாக சொல்ல அதை கேட்டு கர்வமாக தன் மீசையை முறுக்கி விட்டு கொண்ட வீரராகவன், அதுதான் என் பேத்தி, அவ சாதாரண பொண்ணு இல்ல, எங்க வீட்டோட கௌரவம் என்றார் பெருமையாக. எஸ், இந்த பொண்ணு கண்டிப்பா உங்க வீட்டு கௌரவம் தான் மிஸ்டர் வீரராகவன். அது கௌரவம் எங்க வீட்டுக்கு வந்தா அது எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கும். அதனால தான் என் பையனுக்கு தன்விய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என்று ஒரு குண்டை தூக்கி போட வீரராகவனும் ஆதர்ஷும் அதிர்ந்து நிற்க தன்வியிடம் எந்தவித மாற்றமும் இல்லை. பிரசன்னா அவன் தந்தையோடு வந்த உடனேயே அவளுக்கு புரிந்துவிட்டது அவர்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்று. அவனுக்கு சொல்ல வேண்டிய பதிலை அவள் ஏற்கனவே சொல்லிவிட்டாள். அப்படி இருந்தும் மறுபடியும் வீடு தேடி வந்தவனை நினைத்து அவனுக்கு எரிச்சல் தான் வந்தது. தன் முடிவை அவள் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டாள். இனி அவளுக்கு தகுந்த பதிலை தாத்தா சொல்லிவிடுவார் என்று நினைத்து அவள் நிதானமாக நின்றிருந்தாள். ஆனால் ஜனார்த்தன் சொன்னதை கேட்ட பிறகு வீரராகவன் மனதிலோ வேறு எண்ணம் தோன்றியதை அவள் அறியவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க ஜனார்த்தன் என்று கேட்டார் வீரராகவன். எஸ் வீரராகவன், என் மகனுக்கு தன்விய ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரேஜ் பண்ணா தன்வியை தான் பண்ணுவேன்னு முடிவா சொல்லிட்டான். பிள்ளைங்க ஆசைப்படுறத செய்யறதான பெத்தவங்களுக்கு அழகு. அவனும் ஒன்னும் தகுதி இல்லாத யாரையும் செலக்ட் பண்ணலையே. அறிவு, குணம், அழகு எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணை தானே கல்யாணம் செய்ய நினைக்கிறான். இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. அதான் உடனே பொண்ணு கேட்டு வந்துட்டேன் என்று அவர் வெளிப்படையாக அனைத்தையும் சொல்லிவிட வீரராகவனுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. அவருக்கு தன்வியை ஆதர்ஷுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் பேரன் இன்னும் கல்யாண விஷயத்தில் பிடி கொடுக்காமல் இருக்க அவரும் தான் என்ன செய்வார்? அவர் கொடுத்த 3 மாத கால அவகாசமும் முடிந்துவிட்டது. இன்னும் ஆதர்ஷிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. இதெல்லாம் யோசித்து பார்த்தவருக்கு தன்விக்கு வந்திருக்கும் இந்த நல்ல வாழ்க்கையை வேண்டாம் என்று மறுக்க மனம் வரவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் தொண்டையை செருமிக்கொண்டு, நீங்க பொண்ணு கேட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜனார்த்தன். உங்க பையனை போல ஒரு நல்ல வரன் தன்விக்கு தேடினாலும் கிடைக்காது என்று பேச ஆரம்பித்த அடுத்த நொடி ஆதர்ஷனுக்கு புரிந்துவிட்டது தாத்தா என்ன சொல்ல வருகிறார் என்று. அதை புரிந்து கொண்டவன் நொடியும் தாமதிக்காமல் பேச்சின் இடை புகுந்து, சாரி மிஸ்டர் ஜனார்த்தன், வீடு தேடி வந்த உங்ககிட்ட உண்மையை சொல்ல தாத்தா தயங்குறாரு. சோ நானே சொல்லிடுறேன். ஆல்ரெடி எனக்கும் தன்விக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் இதை நாங்களே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் சொல்லலான்னு இருந்தோம். பட் அதுக்குள்ள நீங்க என்றவனை வீரராகவன் அதிர்ந்து பார்க்க தன்வியிடம் அதே அமைதி, அவளிடம் அப்போதும் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை ஏன் ஆதர்ஷ் நீங்க நேத்து என்கிட்ட சொல்லல என்று கேட்ட பிரசன்னாவின் குரலில் அத்தனை ஏமாற்றம். ஐம் சாரி பிரசன்னா, உங்க ப்ரொபோசல தன்வி வேணான்னு சொல்லிட்டான்னு நீங்களே சொன்னீங்க. சோ அதை பத்தி அப்படியே விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நீங்க வீடு தேடி பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐம் ரியலி சாரி என்றவன் கேட்ட மன்னிப்பில் உண்மையில் துளி கூட வருத்தமில்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கு வந்து என்னோட தன்விய பொண்ணு கேப்பண்ணி என்ற கோபம்தான் நிறைந்திருந்தது. இத்தனையும் நடக்க தன்வி அமைதியாகவே இருந்தது. ஜனார்த்தனை உறுத்த, என்னம்மா தன்வி, எல்லாரும் இங்க உன்னை பத்தி உன் மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா சம்பந்தப்பட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாவே இருக்கியே என்று புருவம் உயர்த்தியவர், ஏன் ஆதர்ஷனை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? உன் தாத்தாவுக்காக சம்மதிச்சியா என்று சிரித்து கொண்டே விளையாட்டாக கேட்பது போல் கேட்ட ஜனார்த்தன் குரலில் அத்தனை எதிர்பார்ப்பு. வந்ததிலிருந்து அமைதியாக இருந்த தன்வியை பார்த்தவருக்கு எங்கு வளர்த்த பாசத்தை காட்டி பிடிக்காத திருமணத்திற்கு தாத்தாவும் பேரனும் அவளை கட்டாயப்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் அவருக்கு. அப்படி எதுவும் இருந்தால் அதை பயன்படுத்தி தன் மகனுக்கு தன்வியை திருமணம் முடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவர் கேட்க, அவர் கேட்டதின் அர்த்தம் புரிந்து கொண்ட ஆதர்ஷன் வந்த கோபத்தை பல்லைக்கெடுத்து அடக்கிக் கொள்ள படாது பாடுபட்டு கொண்டிருந்தான். வீரராகவனுக்கும் அவர் கேட்ட கேள்வியில் உள்ளுக்குள் எரிச்சல்தான். ஆனால் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவள் தன்விதான் என்பதால் அவர் அமைதியாக இருந்தார். அதுவரை அமைதியாக இருந்த தன்வி அவர் வீரராகவனை தாழ்த்தி பேசியதும் பொங்கிவிட்டாள். இவ்விருப்பம் இல்லாம இந்த வீட்டுல ஒரு சின்ன துரும்பு கூட அசையாத சார். இந்த வீட்டை பொறுத்தவரை மட்டும் இல்ல, இவங்க 2 பேரையும் பொறுத்தவரையிலுமே இங்க நான் வச்சதுதான் சட்டம். என்ன மீறி இங்க ஒன்னும் நடக்காது. அந்த அளவுக்கு என்னோட விருப்பு வெறுப்புக்கு மரியாதை கொடுக்கறவங்க இவங்க 2 பேரும். அப்படி இருக்கும்போது கல்யாணம் மாதிரி வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவுல இவங்க என்னோட விருப்பத்தை கேட்காம செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததுக்கு காரணம்
நான் பிடிக்கலன்னு சொன்ன பிறகும் இப்படி உங்களையும் கூட்டி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுட்டு இருக்காரே உங்க பையன் என்று பிரசன்னாவை சுட்டி காட்டியவள். இவர் செஞ்ச வேலையாலதான். உண்மை தெரிஞ்சா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருந்தேன் என்றவள். வார்த்தையில் இருந்த பணிவு அவள் குரலில் துளியும் இல்லை. தன் தாத்தாவை தவறாய் பேசியவருக்கு இந்த மரியாதை போதும் என்று நினைத்து விட்டாள் அவள். தன்வி பேசிய விதமே அவளின் மனதை தெளிவாக சொல்ல சட்டென்று எழுந்து கொண்ட ஜனார்த்தன், ஐம் சாரி வீரராகவன், விஷயம் தெரியாம வந்துட்டோம். இட்ஸ் மை ஃபால்ட். உங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கணும் என்று இழுத்து மூச்சு விட்டவர். அவங்க 2 பேர் மேரேஜுக்கு கண்டிப்பா நீங்க என்ன அழைக்கணும், மறந்துடாதீங்க வீரராகவன் என்றார் கம்பீரமாக. கண்டிப்பா ஜனார்த்தன், நீங்க நிச்சயமா கல்யாணத்துக்கு வரணும் என்று வீரராகவன் சொல்ல, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று மூவரிடமும் சொல்லிவிட்டு செல்ல பிரசன்னா திரும்பி தன்வியை பார்த்தவன், விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் என்று விட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். அவர்கள் சென்ற அடுத்த நொடி, ஆதர்ஷ், தன்வி உங்ககிட்ட பேசணும், உள்ள வாங்க என்றவர் வேகமாக உள்ளே சென்றுவிட அவர் என்ன கேட்கப் போகிறார் என்று ஆதர்ஷனுக்கு தெரியும். அதற்கு என்ன பதில் சொல்வதென்றுதான் புரியவில்லை அவனுக்கு. எங்கே பிரசன்னா தன்வி திருமணத்திற்கு தாத்தா சரி என்று சொல்லிவிடுவாரோ என்ற பதட்டத்தில் தான் தன்னையும் மறந்து சட்டென்று ஆதர்ஷ் தனக்கும் தன்விக்கும் திருமணம் என்று சொல்லிவிட்டான். இப்போது வரை அவன் ஏன் அப்படி சொன்னான் என்று அவனுக்கே விளங்கவில்லை. அந்த நேரத்தில் வாய்க்கு வந்ததை பேசி வைத்தான் என்றும் அவனால் நினைக்க முடியவில்லை. இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளித்தவனுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அப்படி இருக்க தாத்தா முன்னிலையில் அவன் தன்வியுடனான திருமணத்திற்கு சம்மதம் என்பது போல் சொல்லிவிட்டானே. மனதில் இல்லாமல் அப்படி ஒரு வார்த்தை அவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிதானித்தவன் உள்ளே சென்று தாத்தாவின் எதிரில் அமர்ந்தான். வீரராகவன் அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவர். தன்வி, நீ உட்காரு என்றதும் அவளும் ஆதர்ஷ் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். ஆதர்ஷ் விஷயம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு தன்வி என்றவர். என்ன கேட்க போகிறார் என்று அறிந்த தன்வி, அந்த பிரசன்னா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது உண்மைதான் தாத்தா. நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டேன். இன்னைக்கு அவரும் அவர் அப்பாவும் இங்க வந்ததுலயும் பேசினதுலயும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தாத்தா என்றால் தெளிவாக. எனக்கு தெரியும் தன்வி, அப்படி உங்க வர்றது உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்லி இருப்ப. அதை பத்தி எனக்கு எந்த கேள்வியோ வருத்தமோ எதுவும் இல்லை. நான் கேட்க வர்றது ஜனார்த்தன் கேட்டதை பத்தி தான். அதுல உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு தெரியணும் என்றார். இதுல அவ சொல்லி தெரிய என்ன இருக்கு தாத்தா, அதான் அவ பிரசன்னா கேட்டதும் வேண்டான்னு சொல்லிட்டாளே என்ற ஆதர்ஷனை பார்த்து நிறுத்து என்பது போல் கை காட்டியவர். இதுக்கான பதில நான் தன்வி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் ஆதர்ஷ். சோ நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்றவர் திரும்பி தன்வியை பார்த்து, சொல்லு தன்வி, நீ அந்த பையனை வேணான்னு சொல்ல காரணம் என்ன? அவனை பிடிக்காம வேணான்னு சொன்னியா, இல்ல என்னோட ஆசைக்காக நீ இந்த முடிவுக்கு வந்தியா என்று நேரடியாக கேட்டுவிட அவரை கேள்வியாக பார்த்தாள் தன்வி. இல்ல தன்வி, நான் கேக்குறது, நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டதுனால நீ அந்த பையனை வேண்டான்னு சொல்றியா, இல்ல உண்மையிலேயே அந்த பையனை உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறேன். ஒருவேளை அதுதான் காரணமா இருந்தா உடைச்சு உண்மையை சொல்லிடு. என் ஆசைக்காக உன்னோட வாழ்க்கைய நீ தியாகம் பண்ணக்கூடாது. சோ உன் மனசுல என்ன இருக்குன்னு உடைச்சு சொல்லிடு என்றார் வீரராகவன். ஒரு நிமிடம் தாத்தாவையும் ஆதர்ஷையும் மாறி மாறி பார்த்தவள். நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன் தாத்தா. எனக்குன்னு தனியா எந்த முடிவும் இல்ல, நீங்க எடுக்கிறதா என்னோட முடிவும் என்றான் உறுதியாக. அப்போ நான் அதை பிரசன்னாவை கல்யாணம் செஞ்சுக்க சொன்னா நீ அதுக்கு சம்மதிப்பியா என்று தாத்தா ஒரு பெரும் இடியை இறக்க அதை கேட்ட ஆதர்ஷ் இதயமோ தாளம் தப்பி துடிக்க தொடங்கிவிட தன்வியிடமோ அதே அமைதிதான். சொல்லு தன்வி, கல்யாணம் செஞ்சுப்பியா என்று மீண்டும் கேட்க அவரை பார்த்து மென்மையாக சிரித்தவள். உங்க முடிவு தான் தாத்தா. ஏன் முடிவு? அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி என்னோட தாத்தா எனக்கு பிடிக்காத விரும்பாத எந்த ஒரு விஷயத்தையும் என் மேல திணிக்க மாட்டாருங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை என்று தன் மனதை அழகாக சொன்னவளை தாத்தா புன்னகையுடன் பார்க்க ஆதர்ஷோ ஒரு நிம்மதியோடு அவளை பார்த்தான். ஒரு நிமிடம் எங்கு அவள் தாத்தாவின் முடிவுக்கு சம்மதம் சொல்லிவிடுவாளோ என்று அவன் உள்ளம் துடித்த துடிப்பை அவன் தானே அறிவான். அவன் பயத்தை ஒரு வார்த்தையில் காணாமல் போக செய்திருந்தாள் பெண்ணவள். விழி 15. தன்மையிடம் பேசிவிட்டு திரும்பிய வீரராகவனின் பார்வை இப்போது ஆதர்ஷன் மேல் அழுத்தமாக பதிந்தது.
நீ சொல்லு ஆதர்ஷ், நீ ஜனார்த்தன் கிட்ட சொன்னது என்ன அர்த்தம்? அந்த பையனுக்கு தன்வியை கொடுக்க விருப்பம் இல்லாம நீ அப்படி சொன்னியா, இல்ல உண்மையிலேயே நீ தன்விய கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டியா என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டார் அவர். அவர் கேட்ட கேள்விக்கு ஆதர்ஷன் சில நொடிகள் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் குழம்பியபடியே திரும்பி தன்வியின் முகத்தை பார்த்தான். அவள் முகத்தில் எந்தவித அதிர்ச்சியோ கேள்விகளோ குழப்பமோ எதுவும் இல்லை. அவள் முகம் நிர்மலமாக இருந்தது. இவளால மட்டும் எப்படி எல்லா சிச்சுவேஷன்லயும் இப்படி நிதானமாவும் அமைதியாகவும் இருக்க முடியுது? ஓ காட், சைலன்ஸ் இஸ் a வெரி வெரி டேஞ்சரஸ் வெப்பன். மற்ற விஷயங்கள்ல சாதுவா இருக்கிறவ நான் வந்தா மட்டும் அடவு கட்டி ஆடுறாளே, எல்லாம் என் தலை எழுத்து என்று மனதில் புலம்பியவன் கண்களை அழுத்தமாக மூடி மூச்சை இழுத்து வெளியே ஊதியபடி திரும்பி தாத்தாவை பார்த்து, எனக்கு தன்வியை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் தாத்தா என்று உறுதியாக சொல்ல வீரராகவன் அவனை ஏறிட்டு அழுத்தமாக இல்லை என்று தலையாட்டியவர், நான் சொன்னது உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்க 2 பேரோட சம்மதம் தேவையில்லை ஆதர்ஷ். எனக்கு வேண்டியது உங்களுடைய விருப்பம். உன் மனசுல தன்மையை பிடிச்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லாம எனக்காக நீ இந்த முடிவை எடுத்திருந்தா இதுக்கு என்னோட பதில் நோ மட்டும்தான். தன்விக்கு சொன்னதுதான் உனக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க நல்லா வாழணும், எனக்காக மட்டுமே யோசிக்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்க நீங்க சம்மதிச்சா அந்த வாழ்க்கை உங்க 2 பேருக்குமே நிம்மதியை கொடுக்காது. சோ 2 பேரும் யோசிச்சு கலந்து பேசி நாளைக்குள்ள எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. உங்க முடிவு என்னவா இருந்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்றவர் திரும்பி தன்வியை பார்த்து, தன்வி நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னல என்றவர், ஆதர்ஷ் நீயே அவளை கூட்டிட்டு போ, 2 பேரும் பேசுங்க, அப்புறம் உங்க முடிவை என்கிட்ட வந்து சொல்லுங்க என்றவர் அங்கிருந்து சென்றுவிட ஆதர்ஷனும் தன்வியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டான். கோவில் போய் சேரும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. அவளின் அசாத்திய அமைதி அவனுக்கு உள்ளுக்குள் சற்று பயத்தை கொடுத்தது. எங்கு இனிமேல் காலம் முழுவதும் பழைய தன்வியை பார்க்க முடியாதோ என்ற பயம் அவன் மூளைக்குள் புகுந்து குறுகுறுக்க செய்ய, சி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவ ஏதோ கோபத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கா. கோபம் போயிட்டா பழைய மாதிரி வாயடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப நான் என்னோட காதலோட நிலைய நினைச்சு இதை விட அதிகமா பயப்பட போறேன் என்று மனதில் நினைத்தவன் தன்னையும் மீறி சிறிது சத்தமாக சிரிக்க சற்றென்று திரும்பிய தன்வி அவனை கேள்வியாக பார்த்தாள். அவள் கண்களில் குத்தி நின்ற கேள்வியை புரிந்து கொண்டவன், ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் லைக் தட், சும்மாதான் சிரிச்சேன் என்று சொல்ல அவள் அவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டவள் மீண்டும் சாலையை வெறித்தாள். தன்வி கோவிலுக்கு செல்ல ஆதர்ஷனோ, நீ போய் சாமி கும்பிட்டு வா, நாங்க மண்டபத்துல வெயிட் பண்றேன் என்றவனை அவள் எப்போதும் போல் வற்புறுத்தி அழைப்பாள் என்று அவன் எதிர்பார்த்திருக்க அவளோ சரி என்று தலையாட்டி விட்டு பூஜை பொருள்களுடன் கருவறைக்கு சென்றார். ஒரு உஷ்ண பெருமூச்சு போகும் அவளை அனல் தெரிக்க பார்த்தவன், வர வர ரொம்ப பிடிவாதம் என்று வாய்க்குள் முணங்கிக் கொண்டே அவள் பின்னாலேயே சென்றவன் அவள் அருகில் நின்று கொண்டான். அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பவும் மீண்டும் கடவுளை நோக்கி கைகூப்பி நின்றவள் மனது முழுவதும் வெறுமையாக இருந்தது. பார்க்கும் மனிதருக்கும் அவளின் அமைதி மௌனமாக தெரியலாம். ஆனால் அவள் எதிரில் இருக்கும் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் அவள் அமைதியின் காரணம். அவள் மனதில் வெறுமை என்ற உண்மை தெரியும். அவள் கண்களில் துளி கண்ணீர் இல்லை. ஆனால் அவள் உள்ளம் சத்தம் வராமல் கதறி அழுது கொண்டிருந்தது. அந்த உள் மனதின் அழுகையின் ஓசை அவள் அருகில் இருப்பவனுக்கும் கேட்குமா? அவள் மன வெறுமையை நீக்கி அவள் நெஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைவானா அவன்? அவன் அவள் அவனாக மாறுவானா? அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் அழுகைக்கு காரணம் அவள் அன்பு ஆதுதான். அவனின் ஒதுக்கத்தின் விளைவு. எங்கு அவன் தன்னை முழுதாக வெறுத்து விட்டானோ என்ற பயத்தில் வந்த அழுகை அது. அவள் உள் மனதிற்கு தெரியும் ஆது அவள் மேல் வைத்திருக்கும் அன்பின் அளவு. ஆனால் அந்த அன்பை அவனிடம் கோபம் ஜெயித்து விட்டதே என்ற மன வருத்தம்தான் அவளை புரட்டி போட்டுவிட்டது. என்ன ஆனாலும் தன் பாஸ் தன்னிடம் பேசாமல் இருக்க மாட்டார் என்ற கர்வத்தை வெளிநாடு சென்றவனின் புறக்கணிப்பு அடுத்து நோக்கிவிட்டது. மீண்டும் அப்படி ஒரு நிலை வந்து ஆதர்ஷ் தன்னை ஒதுக்கி வைத்தால் அதை தாங்கும் மன வலிமை தன்னிடம் இல்லை என்ற காரணத்திற்காகவே அவனை விட்டு தள்ளியே இருந்தாள். ஆனால் விதியோ அவளின் உயிரோடும் உணர்வோடும் அவனை பிரிக்க முடியாதபடி பிணைக்க கல்யாணம் என்ற கால்கட்டோடு அல்லவா காத்திருக்கிறது. கற்பூர தட்டோடு வந்த அர்ச்சகர் ஆதர்ஷனை பார்த்து,
எப்படி பார்க்க ஆதர்ஷ் என்று கேட்க ஆதர்ஷன் நிமிர்ந்தவரை பார்த்தவன் நல்லா இருக்கேன் என்றான் சிறு புன்னகையோடு. இந்தாமா தன்வி என்று பூஜை பொருட்களை அவள் கையில் கொடுக்க பயபக்தியோடு அதை வாங்கி கண்ணில் ஊற்றி கொண்டவளை பார்த்தவர், நீ சொன்ன மாதிரி ஆஷிஷ் பேர்ல பூஜையும் பரிகாரமும் சிறப்பா செஞ்சிட்டோமா, இனி தம்பிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல தன்வியும் சரிங்க என்றாள். அவர் சொன்னதை கேட்டு ஆதர்ஷ், என் பேர்ல பரிகாரமா எதுக்கு என்று கேட்டான். அது ஒண்ணு இல்லப்பா, இப்ப நடந்த ராகு கேது பயிற்சி உனக்கு அவ்வளவா சரியில்லை, அதுக்காகத்தான் தன்வி ஒரு வாரம் விரதம் எடுத்தா. இன்னைக்குதான் அந்த விரதம் முடியுது. அதான் உன் பேர்ல பூஜையும் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பரிகாரமும் பண்ண சொல்லி இருந்துச்சு. நல்ல வேலை நீ ஊர்ல இல்லைன்னு நினைச்சேன். கடவுள் செயல், நீயும் இன்னைக்கு வந்துட்டடா என்றவர் கடவுள் பாதத்தில் வைத்த கயிறை அவனிடம் கொடுத்து விட்டு சென்றுவிட ஆதர்ஷ் தன் கையில் இருந்த கயிறையை பார்த்தபடி இருந்தவன் நிமிர்ந்து தன்வியை பார்க்க அவளின் முகம் வழக்கம் போல வெறுமையாக எந்த உணர்வும் இன்றி இருந்தது. அவள் முகம் பார்த்தவன் மனதில், ஏண்டி ஏன் உனக்கு இவ்வளவு அன்பு? உன் மனச காயப்படுத்தின ஒருத்தனுக்காக நீ ஏண்டி இவ்வளவு செய்யற? எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது என்ற கேள்விதான் ஓடியது. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளின் போனேன் சார் என்ற குரலில் சுய உணர்வு பெற்றவன் அவளோடு வெளியே வந்தான். வெளியே வந்த இருவரும் அங்கிருந்த கோவில் நந்தவனத்தில் வந்து உட்கார்ந்திருந்தனர். வெகு நேரமாக இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க, உங்க கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க சார் என்று அந்த அமைதியை கிழித்து கொண்டு வந்தது தன்வியின் குரல். சட்டென்று அவள் கேட்ட கேள்வியின் அர்த்தம் என்னவென்று புரியாமல் அவன் திரும்பி தன்வியின் முகத்தை பார்க்க அவள் அவனை பார்க்காமல் எங்கோ வெறுத்தபடி இருந்தாள். நீ என்ன கேட்கிறேன்னு எனக்கு புரியல தன்வி என்றான் ஆதர்ஷ். தன்வி கண்களை மூடி இழுத்து பெருமூச்சு விட்டவள், நீங்க தாத்தா கிட்ட சொன்னதை பத்தி தான் கேட்கிறேன் என்றான் பொறுமையாக. அவன் சொன்னதை நம்பாமல் இப்படி கேட்கிறாளோ என்று நினைத்தவன், நான் தாத்தா கிட்ட பொய் சொல்லியிருப்பேன்னு உனக்கு தோணுதா? ஐ மீன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொன்னது பொய்ன்னு நினைக்கிறியா என்று கேட்டான். அதை கேட்டு விரக்தியாக சிரித்தவள், நீங்க சொன்னது பொய் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் கேட்க வந்தது, இது நடக்கிறப்போ அந்த கல்யாணத்துக்கு உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னங்கிறதா என்றால் விரக்தியாக. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று ஆதர்ஷனுக்கு புரிந்துவிட, நீதான் உன்னோட அருமை பாஸ், அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சு வச்சிருக்கிறவளாச்சே, நீ அந்த கண்டிஷன்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்ல பாப்போம் எந்த அளவுக்கு உன்னோட புரிதல் இருக்குங்கிறத என்றவனை வீட்டென்று திரும்பி அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து தன்வி பெண் குரலை சிறுமிக் கொண்டு, உங்க கண்டிஷன்ஸ் பத்தி இல்ல, நான் இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை என்னோட முடிவை உங்களுக்கு சொல்லிடுறேன் என்றவள் மீண்டும் அவன் முகம் பாராமல் திரும்பி எங்கோ வெறுத்தபடி பேச ஆரம்பித்தாள். ஃபர்ஸ்ட், இந்த கல்யாணம் ஜஸ்ட் ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ், அதுவும் தாத்தாவுக்காக. மத்தபடி உங்ககிட்ட நான் பொண்டாட்டிங்கிற எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட், எக்காரணம் கொண்டு உங்க பர்சனல் விஷயத்துல தலையிட மாட்டேன். ஆலனா விஷயம் உட்பட. தென் எக்காரணம் கொண்டு உங்களை நான் லவ் பண்ண மாட்டேன் என்றவளின் வார்த்தையில் அவன் இதழ்கள் குறும்பாக விளைய, அடுத்து அவள் சொன்ன வார்த்தையிலும் அதை அவள் சொன்ன தோரணையிலும் மொத்தமாக உடைந்து விட்டான் அவன். எக்காரணம் கொண்டும் உங்களை விரும்ப மாட்டேன் என்றவள் தொடர்ந்து, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு எங்கேயாவது போயிடுவேன் என்று விரக்தியாக சொல்ல அதை கேட்டவன் நெஞ்சம் அடியோடு பதறியது. ஏய் என்று அவளை அதட்டியவன், லூஸ் மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்க, வாய மூடி என்று அதட்ட இப்போது அவளை திரும்பி உயிரற்ற பார்வை பார்த்தவள், நான் இப்ப சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்க மனசுல இருக்கு. இதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்திருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எடுத்த முடிவுல இருந்து என்னைக்கு மாற மாட்டேன்னு. சோ நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். உங்களால உங்க நிலைய தாத்தா கிட்ட சொல்ல முடியாது. அதே சமயம் என்ன தாண்டி இன்னொரு பெண்ணை நீங்க கல்யாணம் செய்ய மாட்டீங்க. உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கியிருக்கேன். சோ அத உங்களால செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனா மறுபடியும் தாத்தா கல்யாண பேச்சு எடுப்பாரு. மறுபடியும் பிரச்சனை இருந்து ஆரம்பிக்கும். சோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நீங்க என்ன கல்யாணம் பண்றதா. அந்த முடிவுலதான் நீங்க இங்க திரும்பி வந்திருப்பீங்க. தாத்தா கிட்டையும் உங்க சம்மதத்தை சொன்னீங்க. ஆமை ரைட் என்றவளை அவன் விழி விரிய அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். இங்கு வரும்போது அவன் மனதில் இருந்த எண்ணத்தை அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாமல் அவள் சொல்லிவிட்டாளே என்ற அதிர்வில் இருந்தவன் மனதில், நான் இங்க வரும்போது இருந்த மைண்ட் செட்டே வேறடி, ஆனா இப்ப என்னோட மனசுல என்று கையால் நெஞ்சை தொட்டவன் பார்வை
தன்வி மேல் பதிய, என் மனசும் என்னமோ எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ரெண்டும் மாற நீ தாண்டி காரணம். இது தப்பா சரியா, நான் உனக்கு துரோகம் பண்றேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க என்னால முடியலடி. எனக்கு தெரியும் பிரசன்னா நல்ல பையன், நல்ல குடும்பம், அவனை நீ கல்யாணம் பண்ணா உன்னை நல்லா பாத்துப்பான்னு. அது என் புத்திக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த பாலா போன மனசுக்கு அது புரியவே இல்லடி. அவனுக்கு உன்னை கட்டி கொடுத்தா அப்புறம் நீ என்னோட இருக்க முடியாதுன்னு மனசு பதற ஆரம்பிச்சிருச்சு. உன் லைஃப்ல என்னோட இடத்துக்கு அவன் வந்துடுவானோன்னு என்ன மொத்தமா நில கொலைய வச்சிருச்சுடி. உன்கிட்ட எனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கணும்னு தோணுது. இது ஏன், எதுக்காக, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சத்தியமா எனக்கு புரியல. இந்த கொஞ்ச நாளா எனக்குள்ள என்னென்னவோ நடக்குது, நிஜமா புரியல. ஆனா உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அதான் என்னையும் மீறி நான் எடுத்த முடிவையும் தாண்டி காலையில தாத்தா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன் என்று மனதில் புலம்பியவன் நிமிர்ந்து அவளை பார்த்து தன்வி என்று அழைத்தான். அவள் திரும்பி அவனை பார்த்தாள். தாத்தா கிட்ட நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிடுறேன். நீ சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி இப்ப பேச வேணாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதை பாத்துக்கலாம். உனக்கு ஓகே தானே என்று கேட்டவனுக்கு என்ற ஒரு சத்தத்தை மட்டும் பதிலாக கொடுத்தாள் தன்வி. சரி கிளம்பு, வீட்டுக்கு போகலாம் என்று அவன் எழுந்து கொள்ள புடவை கட்டியிருந்ததால் அவளுக்கு எழுந்து கொள்ள கஷ்டமாக இருக்க அதை பார்த்த ஆதர்ஷ் அவன் முன் தன் கையை நீட்டினான். அவன் கையையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள், பரவாயில்ல சார், ஐ வில் மேனேஜ் என்றபடியே அவள் எழ பார்க்க புடவை அவள் கால் கொலுசில் சிக்கியிருந்ததால் அவளால் எழுந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நிமிடம் அவளை பார்த்து எழுத்து பெருமூச்சு விட்டவன் குனிந்து அவள் வெற்றிடையில் கை கொடுத்து அணைத்தபடியே அவளை எழும்பி நிற்க வைத்துவிட்டு குனிந்து அவள் கால் கொலுசில் சிக்கியிருந்த புடவையை எடுத்துவிட்டான். அவன் செயலில் ஒரு நிமிடம் விதிவிதிர்த்து போனவள் சட்டென்று அவனை விட்டு விலகி நின்று கொண்டாள். திடீரென்று அவன் இப்படி இடையை தொட்டு தூக்குவான் என்று எதிர்பாராதவள் சற்று அதிர்ந்துதான் போனாள். சிறு வயதிலிருந்து அவனுடன் நெருங்கி பழகியவள்தான். அன்பாக, ஆதரவாக, அக்கறையாக பலமுறை ஆதர்ஷ் அவளை அணைத்திருக்கிறான். அவனின் தொடுதல் அவளுக்கு ஒன்றும் புதியது இல்லைதான். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, இன்று அவனின் ஸ்பரிசம் அவளை தன்னிலை இழக்க செய்கிறது. அவன் கைப்பட்ட இடத்தில் ஒருவித குறுகுறுப்பு தோன்றியது. ஏனோ இதயம் அதிவேகமாக துடித்துக் கொண்டிருந்தது அவளுக்கு. மெதுவாக அவள் தன் நெஞ்சை நீவி விட்டுக் கொள்ள அவளின் அந்த தடுமாற்றத்தை பார்த்து உள்ளுக்குள் சிரித்தவன், லவ் பண்ண மாட்டேன்னு சொல்ற, மூஞ்சிய பாரு மூஞ்சிய, சும்மா லேசா இடுப்ப தொட்டதுக்கு இப்படி பிளாங்க் ஆயிட்டா. இதுல மேரேஜ் அப்புறம் என்ன லவ் பண்ண மாட்டாளாம், லூசு, அதையும் தான் பாத்துருவோம் என்று வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே போலாமா என்று கேட்க அப்போதுதான் தன்னிலை அடைந்தவள் போலா என்று வேகமாக வெளியே நடக்க தொடங்கினாள்.